நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். எந்த ஊரில் தானே வரீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து வரேங்க. தஞ்சாவூர்லேருந்து வரீங்களா? ஆமாங்க. நீங்கள் எத்தனை மாடுன்னு எடுத்துருக்கீங்க? 3 மாடுங்க. 3 மாடு. என்ன ரக மாடுன்னு எடுத்துருக்கீங்க? 3 மாடு ஜெர்சி கிராஸுங்க. சரிண்ணா, இப்போ இந்த மாடில் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இதில் பிடிச்ச விஷயம் அந்த மாட்டில்? அதாவது எங்கள் தஞ்சாவூர் கிளைமேட்டுக்கு ஒத்து வரும். அதனால் நாங்கள் ஜெர்சி கிராஸை எல்லாம் செவல டைப்பில் எடுத்துருக்கீங்க? ஆமாங்க. ஜெர்சி கிராஸு. ஆமாங்க. என்னென்ன டைப்பில் எடுத்துருக்கீங்க? 2 கண்ணு மாடு, ஒரு சென மாடு. 2 கண்ணு மாடு, ஒரு சென மாடு. ஆமாங்க. இது கண்ணு மாடுங்களா? ஆமாங்க. இது இதோட கண்ணு. ஆமாங்க. இது வந்து சென மாடுங்களா? ஆமாங்க. இது சென மாடு, அது ஒன்று கண்ணு மாடு. ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. என்ன பால் தரலாம் கேட்டீங்க நீங்கள்? என்னங்க? நீங்கள் என்ன பால் தரலாம் கேட்டு எடுத்தீங்க? நான் ஒரு 5 லிட்டர் பட்ஜெட்டில் கேட்டோம். 5 லிட்டர் பட்ஜெட்டில் கேட்டீங்க? ஆமாம். சந்தையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? விடியாமல் 4 மணிக்கு வந்தோம். விடியாமல் 4 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மணிக்கு மாடு எடுத்து முடிச்சிங்க? ஒரு 5:30க்கெல்லாம் எடுத்துட்டோம். பரவாயில்ல, சீக்கிரமாக மாடு அமைஞ்சிருச்சு. ஆமாங்க. எத்தனை மாடு பார்த்ததுக்கப்புறம் மாடு அமைஞ்சது? ஒரு 20-30 மாடு பார்த்தோம். 30 மாடு பார்த்து செலக்ட் பண்ணீங்க. சரி, ஓகேண்ணா. ஆவரேஜாக என்ன பால் தரலாம் கேட்டீங்க நீங்கள்? 15 லிட்டர் குறையாமல் கேட்டோம். எடுத்து கொடுத்துருக்காரு. வீட்டில் போய் கறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படி. அவர் என்ன சொல்லி எடுத்து எவ்வளோ தெரியும் வரும்னு சொன்னார்? அவர் சொல்லியிருக்காரு, கறந்தாலும் தெரியும், கரைக்கும்னு சொல்லியிருக்காரு. சரிண்ணா, கண்ணு மேலாம் கறந்து செக் பண்ணி பார்த்துறீங்களா? இன்னும் கறக்கலையே, வீட்டில் போய் தான் கறக்க முடியும். இல்லை, இப்போ செக் பண்ணி அமுச்சுடுவார் அவர். இன்னும் கறக்கலையா? இன்னும் கறக்கலை. ஓகே, அவரே செக் பண்ணி அமுச்சுடுவார். சரிங்க. இது சென மாடு டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 வாரம் சொல்லியிருக்காங்க. 1 வாரம்.